காவேரி வந்து விஜய் வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. உள்ள வர விஜயே. அடுத்து வந்து காவேரியை பார்த்தோன்னே அப்படியே அதிர்ச்சியா பார்த்துட்டே இருக்காரு விஜய். இங்க வந்து என்ன பண்றாங்க, "சரி நான் கிளம்புறேன் அம்மு. நீ பார்த்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போறாங்க. "மிஸ் உங்ககிட்ட கொஞ்சம் நேரம் பேசணும்னு" சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. சொல்லுங்க சார்" அப்படின்னு சொல்லி சொன்னோனே, "ஒரு நிமிஷம் இருங்க. அம்மு நீ விளையாடிட்டு இப்போ அப்பா வந்துடுறேன்னு." "சரிங்கப்பா. பாய் மிஸ்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "சரி பாய்" அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய பார்த்துட்டு காவேரி கிளம்புறாங்க. "சொல்லுங்க ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்களேன்னோனே, இங்க பாருங்க இந்த மாரி வந்து திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்னோடனே குழந்தைய பார்க்கணுன்னு எனக்கு கால்லேருந்து ஒரே தோணிகிட்டே இருந்துச்சுங்க. அதனால தான் வந்தேன். அப்புறம் இன்னொரு விஷயம் சார் உங்ககிட்ட நான் சொல்லணுன்னு தான் மெயினாக வந்தேன்னொன்னே, என்ன விஷயம் அப்படின்றாரு. இல்லை சார் காலைல கொஞ்சம் நேரம் ஓவராக பேசிட்டேனோ உங்ககிட்ட எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. நான் அப்படிலாம் பேசியிருக்கக்கூடாது, உங்களை சந்தேகப்பட்டிருக்கக்கூடாது. நீங்கள் வந்து குழந்தைகிட்ட சொல்லி தான் நீங்கள் அப்படி கொடுத்துட்டீங்கன்னு வேற சொல்லிட்டேன் நான். அதனால தான் குழந்தை வந்தான்ற மாதிரி சொல்லிட்டேன். சாரி சார் அப்படின்றாங்க. பரவாயில்லைங்க, நீங்கள் இதுக்கப்புறம் எந்த சாரியும் கேட்க வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்னோடனே, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னொன்னே, ஆமாங்க. நாங்கள் இந்த ஏரியா விட்டு போகிறதா இருக்கோம். இந்த ஊரை விட்டு நாங்கள் கிளம்புறதா இருக்கோம் அப்படின்னோடனே, அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. ஏன் சார் திடீர்னு இந்த முடிவு எடுத்தீங்க? எல்லாம் உங்களுக்காக தாங்க. உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நாங்கள் இந்த ஏரியா விட்டு போகிறது தான் நல்லது. ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனைலாம் வராதுல்ல உங்களுக்கு. நான் தான் உங்கள் வாழ்க்கையை வந்து இந்த மாதிரி கெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணாதுல்ல அப்படின்னோடனே, அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறேன். சார் அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். எனக்கு எல்லாம் தெரியுங்க. நான் உங்களுக்கு இடைஞ்சலாக இருக்க விரும்பலை. நானும் என் குழந்தையும் யாருக்கும் இடைஞ்சலாக இருக்க நாங்கள் விரும்ப மாட்டோம். உங்ககிட்ட நல்லா பழகணும், பேசணும். அதனால என் குழந்தை நீங்கள் தான் அம்மா வரணும்னு நினைக்கிறா. இதெல்லாம் எதுக்கு? இங்கே இருக்கிறதால தானே இந்த மாதிரி பிரச்சனை. இங்கே இருக்கிற வரைக்கும் குழந்தை உங்களை வந்து தேடி வருவா. அதனால் உங்களுக்கும் இடைஞ்சலாக தான் இருக்கும். நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டுருக்கீங்க. என்றைக்குமே அம்மாவை நான் இடைஞ்சலாக நினச்சதில்ல. கரெக்டு தாங்க. அம்மாவை நினைக்கலன்னா நான் உங்களுக்கு இடைஞ்சல் தானே. அதே மாதிரி தான் என் குழந்தையும். நானும் என் குழந்தையும் இதுக்கப்புறமா உங்களை தேடி வரமாட்டோம். அதே மாதிரி இதுக்கப்புறம் என் குழந்தைய தேடியோ இல்லை இந்த வீட்டுக்கோ நீங்கள் வராதிங்க ப்ளீஸ் அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு காவேரிக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. என்ன சார் இப்படிலாம் பேசுகிறீங்கன்னொன்னே, உங்கள் சித்தி வந்து அப்படிலாம் பேசினாங்க, அதுக்காவது ஒரு அர்த்தம் இருக்கா? அவங்க என் மேலே கோவமாக இருக்காங்க. ஆனால் நீங்கள் இப்படிலாம் பேசலாமா சார்? குழந்தைகிட்ட நான் எவ்வளோ அன்பு வச்சுருக்கேன், இப்படி பேசுகிறீங்களேன்னொன்னே, இங்கே பாருங்கள் நீங்கள் அன்பு வச்சுருக்குதாங்க இப்போ பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கிது. குழந்தை நீங்கள் தான் அம்மா வேணும்னு கேட்டேன். நான் என்னங்க பண்ண முடியும்? அதுக்காக தான் சொல்கிறேன். கூடிய சீக்கிரம் வந்து இந்த இந்த ஊரை விட்டு நாங்கள் போயிடுவோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அது வரைக்கும் ப்ளீஸ் என் குழந்தைகிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்துட்டு வரதால் தான் இவ்வளோ பிரச்சனை. நீங்கள் அவன் மேலே அன்பை செலுத்தாதீங்க. அவளும் வந்து உங்களை பார்க்காத அளவுக்கு நானும் பார்த்துக்கிறேன். நானும் சரி என் குழந்தையும் சரி இதுக்கப்புறம் உங்களை எந்த தொல்லையும் பண்ண மாட்டோம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயங்க, உங்களோட இப்போ புது வாழ்க்கைக்கு ஆல் தி பெஸ்ட் அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டு காவேரி அப்படியே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே வந்து இங்கே வந்து சாரதா என்ன பண்ணுறாங்க, ஒரு பக்கம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு, நான் முதல்ல இங்கேருந்து கிளம்புறேன். இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட நான் இங்கே இருக்க மாட்டேன். எதுக்காக? அவளுக்கு நான் தொல்லையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா நீ தானம்மா காலையில் என்கிட்ட சண்டை போட்டு அமிச்ச, இப்போ என்னென்னா நீ இப்படி பண்ணுறியேம்மா அப்படின்னோடனே, இங்கே பாருடி இன்றைக்கி குழந்தைய பார்க்க நான் போயிருந்தேன். அப்போது அந்த தம்பி எவ்வளோ மனசு வருத்தப்பட்டு பேசி தெரியுமா? இதெல்லாம் எனக்கு தேவையாடி? பாவண்டி அந்த தம்பி அவ்வளோ கஷ்டப்படுது. ஆனால் அதை பற்றி குழந்தைய பற்றி எதையும் யோசிக்காமல் உன் வாழ்க்கை தானே உனக்கு முக்கியம். அதனால் உன் வாழ்க்கையை புது வாழ்க்கையை நீயே வாழ்ந்துக்கோமா. நான் அந்த பையன் உன்னை பொண்ணு பார்க்க வரான்ல, சந்தோஷமாக வாழு. நான் எதுக்கு இடைஞ்சலா? நான் வரேன் அப்படின்னு. அம்மா ப்ளீஸ்மா அப்படின்னு எவ்வளோ கெஞ்சி பார்க்குறாங்க. ஆனால் சாரதா கிளம்புறதுக்கே உறுதியாக இருக்காங்க. உடனே வந்து இப்போ என்னம்மா பிரச்சனை? அந்த பையன் பொண்ணு பார்க்க வரக்கூடாது அவ்வளோதானே? சரிம்மா நான் வர வேணான்னு சொல்லிடுறேன், போதுமா அப்படின்றாங்க. உடனே காவேரி பார்த்து, இங்கே பாருடி எனக்காக நீ ஒன்றும் வர வேணாம் சொல்ல வேணாம். இல்லைம்மா நிஜமாகவே சொல்கிறேன், நான் அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கல. நீ என்ன சொல்கிறியோ அதையே நான் கேட்குறேன். தயவு செய்து நீயும் கஷ்டப்படுத்தாதம்மா அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாங்க. இப்போ தாம்மா குழந்தைய பார்க்க போனேன், இதுக்கப்புறம் குழந்தைய பார்க்கக்கூடாதுன்னு விஜய் சார் சொல்கிறாரு. எனக்கு அதுவே ஒரு பக்கம் கஷ்டமாக இருக்குது. இதில் நீயும் ஏமா என்ன பண்ணுற அப்படி சொல்லிட்டு அழுறாங்க. காவேரியை பார்க்க பரிதாபமாக இருக்குது எல்லாருக்குமே கஷ்டமாக.